ஸோ இந்த அமர்வுல யூனிட் 1ல டிராப் அவுட்ஸ் அப்படின்றவங்க பள்ளியில இடைநிறுத்திய மாணவர்கள். அவங்களுக்கு 2025 2026ல நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிராப் அவுட்ஸ்க்கு நிறைய ப்ரோக்ராம பிளானிங் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. 2025 முதல் 26ஆம் கல்வி ஆண்டுக்குள்ள டிராப் அவுட்ஸ்க்கான ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம முன்னாடி உள்ள அமர்வுல என்ன பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா இது யூனிட் 1ல வரக்கூடிய டிராப் அவுட்ஸ் அப்படின்றது. அப்ப அதுல பார்த்தோம்னா ஆர்எம்எஸ்ஏ, எஸ்எஸ்சி எல்லாம் முக்கியமான ஸ்கீம்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ண, ஏன்னா நம்ம எக்ஸாமினேஷன் எழுதுறது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உள்ள எக்ஸாமினேஷன் டிஆர்பி தான் நடக்கும், அதை தான் எழுதப்படும். அப்ப இவங்களுடைய லேட்டஸ்ட் 2025ல 26ல என்ன ஸ்கீம்ஸை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்ன அப்படி பார்த்தோம்னா ஐடென்டிபிகேஷன் ஆஃப் டிராப் அவுட்ஸ். முதல்ல பள்ளி இடைநிறுத்திய மாணவர்களை முதல்ல வந்து அவங்கள என்ன பண்ணணும், ஐடென்டிபிகேஷன் பண்ணணும், அவங்கள கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச பிறகு அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம், என்ன லெவல்ல அவங்களை நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றத கொடுத்துறாங்க. அடுத்த லெவல்ல கண்டக்ட் தி வில்லேஜ் அண்ட் வார்டு லெவல் சர்வே டு ஐடென்டிஃபை தி டிராப் அவுட்ஸ். ஸோ இந்த டிராப் அவுட்ஸ் நீங்க எப்படி ஐடென்டிபிகேஷன் பண்ணணும் அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க கிராமங்கள்லயும் வார்டு லெவல்ல, கிராமங்கள்ல வில்லேஜ்ல வார்டு லெவல், இப்ப நீங்க பார்த்தோன்னா வார்டு லெவல்ல வார்டுக்காக போட்டியிடக்கூடியவங்க எல்லாம் தேர்தலில் போட்டியிருக்காங்களா, அந்த வார்டு லெவல்னா ஒவ்வொரு வார்டு வைஸா நீங்க என்ன பண்ணணும்னா சர்வே எடுக்கணும். ஒரு சர்வே எடுத்துட்டு அதுல யாரெல்லாம் டிராப் அவுட்ஸ் இருக்காங்க, அப்ப வார்டு பை வார்டா நீங்க போய் சர்வே எடுக்கும்போது ஒருத்தங்க கூட மிஸ் ஆக மாட்டாங்க. சரி, அப்ப எல்லாரையும் கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஐடென்டிபிகேஷன் பண்ண பிறகு அவங்களை எங்க கொண்டு வரணும்னா இம்ப்ளிமெண்டிங் தி ஏஜென்சி, எந்த ஏஜென்சிகளை உள்ள கொண்டு வர போறோம் அப்படின்னா அந்த மாணவர்கள் டிராப் அவுட் ஆன மாணவர்கள் அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கிட்டையும் பிளஸ் அந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்ல லோக்கல்ல இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் இருக்காங்க பதிலா, என்ஜிஓஸ்ன்றது அவங்க தன்னார்வலராக செயல்படக்கூடிய அமைப்பு. என்ஜிஓஸ்ன்றது அவங்கள்ட்ட இணைஞ்சுக்கிட்டு இவங்களுக்கான கல்வியை கொடுக்குது. அப்ப இது எப்படி ஏஜென்சியை எதை செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒன்னு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அந்த லோக்கல் இருக்கக்கூடிய அந்த வார்டுலையும் அந்த வில்லேஜ்லயும் இருக்கக்கூடிய லோக்கல் என்ஜிஓஸோட இணைஞ்சுக்கிட்டு இந்த கல்வி திட்டத்தை அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ இதனுடைய டார்கெட் ஏஜ் குரூப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஏஜ் 6 to 18 years. இதே வந்து குழந்தைகள். இதே இது வந்து இன்னொரு டிராப் அவுட்ஸ் இருக்காங்க, ரெண்டு வகையில பிரிக்கிறாங்க. ஒரு டிராப் அவுட்ஸ் குழந்தைகள் டிராப் அவுட், அந்த வயது வந்து 6 முதல் 18 வயது உடைய குழந்தைகள், அப்ப கல்லூரிக்கு செல்ற வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள். அடுத்து யூத் அப்படின்னா இளைஞர்களும் கண்டுபிடிக்க 18 வயதுக்கு மேல 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர். அப்ப ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. அப்ப டிராப் அவுட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி ஐடென்டிபிகேஷன் பண்றாங்க, ரெண்டு வகையில 18 முதல் 25 வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள் டிராப் அவுட்ஸ் யாரா இருக்காங்க. அப்ப இவங்க யார் வருவாங்க, உயர்கல்வியில பயிலக்கூடிய மாணவர்கள். இதே வந்து சில்ட்ரன்ஸ் டிராப் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல படிச்சு காலேஜுக்கு வர்ற வரைக்கும் உள்ள ஏஜ். ஏன்னா சில குரூப்ல 17 வயசுல காலேஜுக்குள்ள உள்ள என்ட்ரு ஆயிருக்கும். ஸோ அந்த ரெண்டு கேட்டகரியா டார்கெட் குரூப் வைக்கிறாங்க. இதனுடைய டைம் லைன், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது எப்ப அப்படின்னா ஏப்ரல் டு ஜூன். இந்த ஸ்கீம்ஸ் வந்து எந்த இதுல 2025 நான் இப்ப சொல்றது ஏப்ரல் டு ஜூன் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, கரண்ட் நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயம். இப்ப கரண்ட் நடக்குது. ஏப்ரல் டு ஜூன்னா என்ன அர்த்தம், சரி ஏப்ரல் டு ஜூன் ஏப்ரல் வரல, அப்ப டார்கெட் என்ன, அடுத்த இப்ப என்ன மாசத்துல இருக்கும், பிப்ரவரிக்கு அடுத்து என்னது மார்ச்சுக்கு அடுத்து ஏப்ரல். அப்ப ஏப்ரல் மாதத்துல இருந்து ஜூன் மாதம் வரைக்கும், ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாசத்துக்குள்ளதான் இந்த திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. சோ எக்ஸ்பெக்டட் அவுட்கம் என்ன அவுட்கம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், ரெண்டு குரூப்பா பிரிச்சிருக்காங்க. காம்ப்ரிஹென்சிவ் டிராப் அவுட் டேட்டா பேஸ் கிரியேட்டட், ஒரு ஒருங்கிணைந்த ஒரு டிராப் அவுட் இளைஞர்கள் லெவல்லையோ இல்ல குழந்தைகள் லெவல்லையோ எவ்வளவு பேர் டிராப் அவுட் ஆயிருக்காங்க வார்டு பை வார்டா வில்லேஜ் வைஸா எடுக்கும்போது அந்த ஒரு டேட்டா பேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப எவ்வளவு பேர் படிக்கல, அப்ப இவங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை கொடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில நம்ம இந்த டேட்டா பேஸ் நம்ம ஒண்ணு. அப்ப எந்த ஆண்டுன்னு தெரிஞ்சிருச்சா, ஐடென்டிபிகேஷன் ஆஃப் தி டிராப் அவுட்ஸ் இன் தி மந்த் ஆஃப் ஏப்ரல் டு ஜூன் 2025. நெக்ஸ்ட் அனதர் கவுன்சிலிங் அண்ட் அவேர்னஸ். இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து கவுன்சிலிங், ஆற்றுப்படுத்துதல், தமிழ்ல சொல்ல போனா ஆற்றுப்படுத்துதல், கைடிங் அண்ட் கவுன்சிலிங் சொல்லுவாங்க. கைடன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வழிகாட்டு நிகழ்ச்சி, மாணவர் பிளஸ் 2 மாணவர்களுக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழிகாட்டினா என்னது, வழி காட்டுறது, அது பேர் வந்து கைடன்ஸ் பண்றது. நீ பிளஸ் 2 முடிச்ச பிறகு நீ என்ன கோர்ஸ் போகலாம் அப்படின்றது. இந்த இடத்துல கவுன்சிலிங், கைடிங் அண்ட் கவுன்சிலிங் பார்க்கும்போது வழிகாட்டுதல் மற்றும் நெறிப்படுத்துதல். கவுன்சிலிங்னா என்னது, நெறிப்படுத்துதல், ஆற்றுப்படுத்துதல் அண்ட் அவேர்னஸ், விழிப்புணர்வை ஏற்படுத்து. யாரு இதனுடைய டார்கெட், இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஃபேமிலி கவுன்சிலிங்,
கேரியர் அவேர்னஸ் ப்ரோக்ராம், இது 2 விஷயம் சொல்லலாம். ஃபேமிலி கவுன்சிலிங் என்னது? ஃபேமிலி கவுன்சிலிங்னா குடும்பத்தினுடைய ஆற்றுப்படுத்துதல், ஒரு குடும்பம் யாராவது பிரிஞ்சுட்டாங்க அந்த ஆற்றுப்படுத்தல் கிடையாது. குழந்தைகள் வந்து அவங்க தொடர்புடைய விஷயங்களை ஃபேமிலி மூலமாக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும். உங்க குழந்தை எப்படி இருக்கான், பைபிளுக்கு இப்படி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரது ஒண்ணு. 2வது பாயிண்ட் என்ன, கேரியர் அவேர்னஸ். எதிர்காலத்துல உனக்கு என்னென்னலாம் வாய்ப்பு எல்லாம் இருக்கு அப்படின்றது தொடர்புடைய. சோ இந்த 2 விஷயத்துல நம்ம இந்த ஸ்கீம் கவுன்சிலிங் அண்ட் அவேர்னஸ். சோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனோட இம்ப்ளிமெண்டல் ஏஜென்சி இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்கூல் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சமூக நல துறை இருக்குல்ல, சமூக நலத்துறை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கும். இப்போ ஒரு குழந்தை 16 வயசுக்கு கீழே அந்த குழந்தையினுடைய வயது பூர்த்தி ஆகுறதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணினாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு திருமணம் பண்றாங்க அப்படின்னா, இந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க போன் அடிச்சு சொன்னீங்க அப்படின்னா, இது வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு உள்ள இயங்கும். மாவட்ட ஆட்சியர் வளாகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு துறை. அந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடிச்சு சொன்னோம்னா, இந்த மாதிரி எங்க ஊர்ல வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அவங்க உடனே வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் உள்ள வந்துருவாங்க. இல்ல பெண்களுக்கு எதிரான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, ஒரு கல்வி நிலையத்தில் இருக்கு, ஒரு இது அப்படின்னா அவங்களுக்கு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அவங்களே வந்து என்கொயரி பண்ணி நடவடிக்கை எடுத்துருவாங்க. சோ அப்போ லோக்கல் பாடிஸ், அந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் யாரோட இணைஞ்சு செயல்படுறாங்க, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாடிஸோட இணைஞ்சு செயல்படும். இது வந்து அந்த ஏஜென்சி. அப்புறம் அடுத்து இதனுடைய டார்கெட் குரூப் அப்படின்னு பார்த்தோன்னா யார் அப்படின்னு பார்த்தோன்னா 2 பேரும் டார்கெட் குரூப். ஒன்னு டிராப் அவுட்ஸ், குழந்தைகளுக்கு அவங்களை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா பேரண்ட் மூலமா தான் கவுன்சிலிங் பண்ணணும். சோ 2 பேரும் டார்கெட் குரூப். தென் இந்த திட்டத்தை எப்ப செயல்படுத்துறாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஏப்ரல் டு ஜூன் வந்து ஒரு ஒரு ஐடென்டிபிகேஷன் தொடங்கி இருக்கு. ஐடென்டிபிகேஷன்ல கண்டுபிடிச்சாச்சு எவ்வளவு பேர் டேட்டா பேஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்து அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்றோம். கவுன்சிலிங் பண்றது என்ன, ஜூன்ல இது முடிஞ்ச உடனே ஜூன்ல மறுபடியும் தொடங்குறோம். எதை தொடங்குறோம், கவுன்சிலிங் அண்ட் அவேர்னஸ். பேரண்ட கூப்பிடுறோம், உங்க பையன் இப்படி இருக்கான், இவனுக்கு இதை இப்படி செய்யணும், இவனுக்கு எதிர்காலத்துல இப்படி படிக்கலாம் அப்படின்றத அவங்களுக்கு தொடங்கும். அது எப்ப இருந்து தொடங்கி எப்ப வரைக்கும் முடிக்கிறாங்க, ஜூன் டு டிசம்பர் 2025. 2025க்குள்ள டிசம்பருக்குள்ள இதை வந்து செயல்படுத்தணும்னு சொல்றாங்க. என்ன இதன் மூலமா என்ன பண்றாங்க, இன்க்ரீஸ் தி அவேர்னஸ், மோட்டிவேஷன் டு ரிட்டர்ன் டு தி ஸ்கூல் அண்ட் ட்ரைனிங். அந்த இடைநிற்ற மாணவர்கள் மீண்டும் அவர்கள் பள்ளிக்கு வந்து படிப்பதை தொடர வைப்பதும், இல்ல அவங்களுடைய பயிற்சி தொடர்புடைய விஷயங்களை அவங்களுக்கு தொடர வைப்பது. ஏன்னா இளைஞர்கள் யூத் அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க, அவங்க வந்து ட்ரைனிங் ஓரியன்டா அவங்களை திரும்ப வந்து கொண்டு வரதுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து வந்து பிரிட்ஜ் கோர்சஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அடுத்தது. சோ இப்ப எங்கே பண்ணிட்டோம், ஜூன் வரைக்கும் கொண்டு வந்து எங்க நிப்பாட்டிருக்கோம் அப்படின்னா அவேர்னஸ் கொடுத்தாச்சு. அப்ப இவங்களை அடுத்து என்ன பண்ண போறோம், இவங்களுக்கான பிரிட்ஜ் கோர்சஸ், இவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். இது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் செயல்படுத்தும். சோ என்ன கொண்டு வர்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், ஷார்ட் டேர்ம் எஜுகேஷனல் கேச்சஸ், கிளாஸஸ் அண்ட் ஒகேஷனல் ஸ்கில் ட்ரைனிங். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா டெய்லரிங், ஐடி, அதே மாதிரி வந்து பிளம்பிங் ஒர்க். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லித்தருது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தர எது மூலமா, பிரிட்ஜ் கோர்ஸ் மூலமா. ஏன்னா யூத்ல வரக்கூடியவங்களாம் இதுதான் நம்மளுக்கு சொல்லித்தர முடியும். ஒண்ணு வந்து ஷார்ட் டேர்ம் எஜுகேஷனல் கேட்ச் அப் கிளாஸஸ், அடுத்து ஒகேஷனல் ஸ்கில் ட்ரைனிங், உதாரணத்துக்கு வந்து டெய்லரிங், ஐடி, பிளம்பிங், இது மாதிரி உள்ள சில இதுகள் எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதனோட ஏஜென்சி பாடி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒண்ணு வந்து தமிழ்நாடு SASTC அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதே மாதிரி வந்து NGOs அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 2 பேரையும் தான் நம்மளுக்கு ஏஜென்சியா வச்சு இதை செயல்படுத்த போறாங்க. அடுத்து அதனுடைய ட்ராப் அவுட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய டார்கெட் குரூப் அப்படின்னு பார்த்தோன்னா 14+. இந்த பிரிட்ஜ் கோர்சஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு 14 வயதுக்கு மேற்பட்டது வரைக்கும். ஏன்னா 14 வயது வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் இந்தியாவில், கட்டாய கல்வி, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், அதான் சட்டம் சொல்லுது. அப்ப டாப் அவுட்ஸ் வந்து 14+, 14 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு இந்த பிரிட்ஜ் கோர்சஸ் கொண்டு வர்றோம். இந்த ஸ்கீம் செயல்படுத்துறதுக்கான கால அவகாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 2025ல இருந்து மார்ச் 2026க்குள்ள இந்த இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனுடைய அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம்னா, அவுட்கம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டாப் அவுட்ஸ் கெயின் பேசிக் எஜுகேஷன் அண்ட் ஜாப் ஸ்கில்ஸ். ஸ்கூலுக்கு போகக்கூடியவங்களா இருந்தா ஏற்கனவே பள்ளியில இருந்து இடைநிற்ற மாணவர்கள் வந்து பேசிக் எஜுகேஷன் அடிப்படை கல்வியை பெற்று விடுவாங்க 14 வயதுக்கு உள்ள இருக்க முடியும். அதே மாதிரி 14 வயதுக்கு மேல போனவங்களுக்கு ஜாப் ஸ்கில்ஸ் வந்து டெவலப். அப்ப 2 விஷயம் டெவலப் பண்ணிடும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, கல்வியும் கற்க வச்சாச்சு. அப்ப 100% கற்றலறிவு வந்துருச்சு. அதே மாதிரி வந்து திறன்களை மேம்படுத்தும் போது நம்மளுடைய பொருளாதாரம் மேம்படும். அடுத்து பைனான்சியல் அசிஸ்டன்ஸ். சார் நான் ட்ரைனிங் கொடுத்துட்டப்பா, நான் தொழில் பண்ணணும், எனக்கு ஏதாவது நான் வந்து பணம் வேணும், பணம் தொழில் பண்ண எனக்கு ஸ்கில் இருக்கு, ஆனா நான் தொழில் பண்றதுக்கு எனக்கு வந்து நீங்க வந்து பணம் கொடுத்தா தானே நான் தொழில் பண்ண முடியும். அப்ப இன்னைக்கு பார்த்தோன்னா நிறைய பேங்கிங் செக்டர்ல எப்படி படிக்கிறதுக்கு உதவி பண்றாங்களோ அது மாதிரி வந்து தொழில் தொடங்குவதற்கான உதவிகளையும் அவங்க பண்றாங்க.
தொழில் தொடங்குவதற்கான உதவிகளையும் பண்றாங்க. அதுல என்ன பண்றாங்க? பைனான்சியல் ஸ்காலர்ஷிப்ஸ், ஸ்டைபண்ட், ஃப்ரீ லேர்னிங் மெட்டீரியல்ஸ். ஸோ ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளா இருந்தா என்ன சொல்றாங்க? ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க. தென் ஃப்ரீ லேர்னிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இதனுடைய அந்த ஏஜென்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட். இப்போ இந்த ரெண்டு விஷயம் சொல்றாங்க. எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல போத் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன் வந்துருவாங்க. அண்ட் பிளஸ் சோசியல் வெல்ஃபேர் போர்டு அவங்களோட சேர்ந்து சமூக அந்த நலம் சார்ந்த அந்த இது இருக்காங்கல்ல அமைப்புகள், அவங்க மூலமாகவும் இது செயல்படுத்த விரும்பப்படுறாங்க. அடுத்து வந்து டார்கெட் குரூப்ஸ் பார்த்தோம்னா டிராப் அவுட்ஸ் ஃப்ரம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஸ். சமூகத்துல இவங்களுக்கு யாருக்கு பைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறான்? ஒருத்தன் பைனான்சியலா நிறைய வெல்டுவா இருக்கு, அவனுக்கு வந்து பைனான்சியல் அசிஸ்டன்ஸ் தேவை கிடையாது. அவன் தொழில் தொடங்கிடுவான், ஒரு பேக்கரியை தொடங்குவான், இல்ல ஏதாவது ஒரு கடையை தொடங்கிடுவான், அது அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல ஒரு ஃபார்மர்ஸ் ஒர்க் பண்ணுவான். இது யாருக்கு அப்படின்னா, யாருக்கு இந்த பைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தா டிராப் அவுட்ஸ் ஃப்ரம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஸ். யாரு வந்து சமூகத்துல பொருளாதாரத்தை பின்னடைவில் இருக்காங்களோ, பின்தங்கி இருக்காங்களோ, அவங்களுக்கான பைனான்சியல் கொடுத்து அவங்கள வந்து டெவலப் பண்றது அப்படின்றதான். ஸோ இது எதுக்குள்ள வரப்போறான்? த்ரூ அவுட் த இயர் 2025 to 2026. அப்ப 2025 இருந்து 2006 ஆண்டுக்குள்ள தனிப்பட்ட ஒரு திறன் இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு திறன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய திறனை போய் கரெக்டா போய் இந்த ஸ்கீம்ல எந்த ஸ்கீமுக்குள்ள நீங்க எலிஜிபிலிட்டி வரீங்களோ அதுக்கான லோனை வாங்கி அந்த தொழில நீங்க செய்யலாம். இன்கேஸ் நீங்க வந்து பைனான்சியலி வீக்கர் செக்ஷன்ல இருந்தீங்கன்னா இது கவர்மெண்டே மானியத்தோடு செயல்படுத்தலாம். ஸோ இதனால என்ன பண்ணுது? பைனான்சியல் பர்டன் ரெடியூஸ். ஸோ அந்த அந்த அதோட இம்பாக்ட் என்ன வருது? எனக்கு திறன் இருக்கு, ஆனா எனக்கு தொடங்க முடியல, தொழில் தொடங்குறதுக்கான பணம் கிடையாது, டப்பு கிடையாது. ஸோ அப்போ அந்த டப்பு இருந்தா தான் நான் தொடங்க முடியும், பணம் இல்லைன்னா தொடங்க முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன்? பைனான்சியல் பர்டன் குறையுது, கவர்மெண்ட் உங்களுக்கு அசிஸ்ட் பண்றாங்க. அவங்க 50%, நீங்க 50%, அதுல ஒரு குறிப்பிட்ட மானியம் தந்துடும். நீங்க கொஞ்சம் ரூபாய் ரீஃபண்ட் பண்ணா போதும், எல்லாருமே கட்ட தேவையில்லை. அப்ப அவங்களுடைய அதனால கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்கள வந்து அப்ளிக் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வருவாய் கூடும் போது தனிப்பட்ட ஒரு நாட்டினுடைய வருவாய் கூடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரீஎன்ரோல்மெண்ட் சப்போர்ட். திரும்ப வந்து ரீஎன்ரோல்மெண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெஷல் அட்மிஷன் டிரைவ்ஸ் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஃபார் டிராப் அவுட்ஸ். முதல்ல வந்து ஸ்கூல்ல தான் டிராப் அவுட்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 வேற மாதிரி கொண்டு வராங்க. என்னன்னா 2 வருஷம் அட்மிஷன் போடலாம், 2 வருஷத்துக்கு 2 வருஷம் அட்மிஷன் கொண்டு வராங்க புதுசா. ஆனா இப்ப வந்து காலேஜஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா டிராப் அவுட்ஸை வந்து மறுபடியும் வந்து என்ன பண்றாங்க? ரீஎன்ரோல்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. இது புதுசா. இது எந்த ஆண்டுக்குள்ள பாருங்க. இப்ப யாராவது கல்லூரியில முதல் ஆண்டு மட்டும் படிச்சுட்டு வெளியில நின்று இருந்தா, 2வது ஆண்டு மட்டும் முடிச்சிட்டு இருக்கான், முடிச்சுட்டு வெளியே போயிட்டான், 3வது ஆண்டு படிக்கல அப்படின்னா அவனை திருப்பி ரீஎன்டர் பண்ண போறான். ரீஎன்டர் பண்ணி மறுபடியும் உள்ள கொண்டு வர போறான். ஸோ கொண்டு வந்து அவங்களை படிக்க வைக்க போறாங்க. எது? ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன், 2 டிபார்ட்மெண்ட். அப்ப இதனோட ஏஜென்சி யாரு? ஸ்கூல்ல ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன்ல காலேஜ் எஜுகேஷன். இதுல வந்து யாரு டார்கெட் குரூப்? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் டிராப் அவுட்ஸ். யாரு பள்ளியில இருந்து இடைநிற்றாங்க, யாரு கல்லூரியில இருந்து இடைநிற்றாங்க, அவங்க தான் டார்கெட் குரூப். இந்த திட்டத்தை எதுக்குள்ள செயல்படுத்த நினைக்கிறாங்க? இந்த ரீஎன்ரோல்மெண்ட் சப்போர்ட் மே டு ஆகஸ்ட் 2025. மேல இருந்து அடுத்த மேல தொடங்குது. 2025 என்ன பண்ண போறாங்க? எல்லாரையும் திருப்பி ரீஎன்ரோல் பண்ணிக்க படிக்க விருப்பப்பட்டார். இன்கிரீஸ் இன் ரீஎன்ரோல்மெண்ட் ரேட். திரும்ப அந்த இடைநிற்ற மாணவர்கள் உள்ள வந்து தன்னை இணைத்துக் கொண்டு மீண்டும் தன்னுடைய கல்வியை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் அதனுடைய அவுட்கம்ஸ் கிடைக்குது. அடுத்து வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ். தொழில் சார்ந்த பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய பயிற்சி நிலையங்கள் அதிகம், ஐடிஐஸ் மாதிரி அதிகப்படுத்தணும்னு சொன்னோம். அப்ப இதுக்கு வந்து செட்டப் ஆஃப் கம்யூனிட்டி வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ். அப்போ இந்த இடத்துல கம்யூனிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அந்த கம்யூனிட்டினா அந்த அந்த இது சார்ந்த அந்த எந்த பர்டிகுலர் இதுல இருக்காங்களோ அவங்களுடைய வொகேஷனல் சார்ந்த தொழில் சார்ந்த அந்த ஒரு சென்டர்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய பிரைவேட் ஏஜென்சி அப்படின்னு பார்த்தா டிஎன்எஸ்டிசி, பிரைவேட் செக்டார்ஸ் அண்ட் என்ஜிஓஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து செயல்படுறோம். இதுல பிரைவேட் செக்டர்ஸும் உள்ள வச்சுக்கிறாங்க, என்ஜிஓஸையும் உள்ள இணைச்சுக்கிறாங்க. கவர்மெண்ட் செக்டர்ல இருந்து டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை இணைச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ இதனுடைய யூத் டிராப் அவுட்ஸ், இதனுடைய யாரை வந்து டார்கெட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத் டிராப் அவுட்ஸ். அப்ப யூத் டிராப் அவுட்ஸ் இப்ப இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 ஏஜ் குரூப்புமே உள்ள வந்துகிட்டே வந்தாங்க. இதுல வந்து ஒன்லி ஃபார் 18 to 25 years. அதனால தான் அவங்க 2 ஏஜ் குரூப்பா பிரிக்கிறாங்க. கொஸ்டின்ல கேட்பான், முக்கியமான கொஸ்டின். ஸோ 2 ஏஜ் குரூப்பா பிரிக்கிறாங்க. அப்ப இது 18 வயதுல இருந்து 25 வயதுக்கு இருக்கக்கூடிய யூத். இதனுடைய திட்டம் எப்ப செயல்படுத்த போறாங்க? ஆகஸ்ட் 2025 ஆன்வர்ட்ஸ். அப்ப 25 ஆகஸ்ட் 2025 என்ரோல்மெண்ட் முடிஞ்சு சப்போர்ட் முடிஞ்ச பின்னாடி இதை தொடங்குறாங்க, வொகேஷனல் ட்ரைனிங். ஸோ இதனால என்ன பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் தமிழ்நாட்டுல. இதன் மூலமாக அந்த வேலை வாய்ப்புகளுக்கான
அந்த வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய அவுட்கம்ஸ். அடுத்து பார்த்தோன்னா மானிட்டரிங் அண்ட் ஃபாலோ. ஸோ இப்போ எல்லாமே செஞ்சாச்சு. எதுலையுமே மானிட்டர் அண்ட் ஃபாலோ அப், ஃபீட்பேக் இருந்துகிட்டே, ஃபீட்பேக் பார்க்கணும். அந்த திட்டம் ஒழுங்கா போயிட்டு இருக்கா, எல்லாமே வாங்கியிருக்கான், மானியம் வாங்கியிருக்கான், தொழில் தொடங்குறதுக்கு ரூபா வாங்கியிருக்கோம், ஃபைனான்ஸ் லெசன் கொடுத்துருக்கோம், அது செயல்படுத்துறானா பண்ணலையா, கண்டினியூட்டி இருக்கா, அது மூலமா ப்ரொடக்டிவிட்டி கூடுதான்னு பார்க்கணும். அப்ப அதுதான் அடுத்து மானிட்டரிங் அண்ட் ஃபாலோ அப் சொல்றாங்க. ரெகுலர் ட்ராக்கிங் ஆஃப் ரீஎன்ரோல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ட்ரெயின்டு யூத். நீங்க பள்ளிக்கு வரக்கூடிய அந்த ரீஎன்ரோல் ஆனக்கூடியவங்களை ட்ராக் பண்ணணும். இப்ப நீங்க சொல்லுவாங்களே, உங்க பைக் இருக்குன்னா உங்க பைக்கை ட்ராக் பண்ண முடியும் நீங்க எங்க இருக்கீன்றது. உங்க செல்போனை இன்டைரக்டா ட்ராக் பண்ண முடியும் நீங்க எங்க இருக்கீன்றது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ட்ராக் பண்ணிருப்பாங்க. உங்களுடைய அந்த நம்பரை வச்சு நீங்க உங்களுடைய டவர் லொகேஷன் வச்சு எங்க இருக்கீங்கன்னு ட்ராக் பண்ணிருப்பாங்க. உங்க கார் எந்த இடத்துல இருக்கு நீங்க ட்ராக் போட்டீங்கன்னா கார் ட்ராக்கர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா நீங்க ட்ராக் பண்ணணும். எதை ரீஎன்ரோல்மெண்ட் ஆன பண்ணவர்கள் மறுபடியும் படிக்கிறாங்களா, மறுபடியும் போய் நின்றானா. அதே மாதிரி ட்ரெயின்டு யூத்தை வந்து ட்ரெயின் பண்றோம், அவங்களும் அதை தொடர்ச்சியா இருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ இதனுடைய யார் மூலமா இது பண்ண போறோம், ரெண்டுமே ரீஎன்ரோல்மெண்ட் சம்மந்தமா பேசுறதுனால ஸோ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். ஸோ யாருக்கு கீழே இருக்கக்கூடிய அண்டர் தி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் லோக்கல் பஞ்சாயத்து. லோக்கல் பஞ்சாயத்தோட சேர்ந்து, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தோட சேர்ந்து இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் குரூப் அப்படின்னு பார்த்தோம்னா ரீஎன்ரோல் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ட்ரெயினிஸ். தென் இதனுடைய அந்த செயல் திட்டம் செயல்படுத்தக்கூடிய அந்த டார்கெட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா குவார்டர்லி, எவ்ரி குவார்டர். ஃபர்ஸ்ட் வந்து ஜூலை ஒரு குவார்டர், அக்டோபர் ஒரு குவார்டர், ஜூன் ஜூலை அந்த ஒரு குவார்டர் வரும், அப்புறம் அக்டோபர் ஒரு குவார்டர் வருது. அடுத்த இயர்ல 4 குவார்டர், 4 குவார்டர்ஸ். ஸோ ஜூலை ஒரு குவார்டர், அக்டோபர் ஒரு குவார்டர், ஜனவரி ஒரு குவார்டர், ஏப்ரல் ஒரு குவார்டர். அந்த 3 மாசம். சரி, நாம 12 மாசம் முடிஞ்சா. ஸோ அதுதான் வந்து இந்த மானிட்டரிங் ஃபாலோ அப் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரிவென்ட் தி செகண்ட் டைம் ட்ராப் அவுட்ஸ். 2வது முறை அந்த குழந்தை எந்த வகையிலேயே ட்ராப் அவுட் ஆக விடக்கூடாது. அப்படி ட்ராப் அவுட் ஆக விடாம அவங்கள ட்ராக் பண்ணி அவங்கள கண்டினியூ பண்ண வைக்கணும் அப்படின்றதா. அதனாலதான் அவங்க மானிட்டரிங் பண்ண சொல்றாங்க. எந்தெந்த குவார்டர்ல ஜூலைல கரெக்டா மானிட்டர் பண்ணுங்க, ஒரு 3 மாசம் முடிஞ்ச உடனே. அடுத்து வந்து அக்டோபர்ல மானிட்டர் பண்ணுங்க, அடுத்து ஜனவரில மானிட்டர் பண்ணுங்க, அடுத்து ஏப்ரல்ல மானிட்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ எப்படி ஒரு எப்பவுமே ஒரு பிரச்சனை எங்க தொடங்கும் அப்படின்னா, சமூகத்தை வந்து ஒரு வகுப்பறையில பிரச்சனை எங்கே தொடங்கும் அப்படின்னா, அந்த வகுப்பறைக்கு ஆசிரியர் போகல அப்படின்னா அவன் பாட்டுல இருந்தாலும் சண்டை போட ஆரம்பிச்சிடும். அதனால அப்ப என்கேஜ் பண்ணணும். அந்த தவறானதை கூட கத்துக்கிறோம். ஒருத்தர் செல்போன்ல இருந்து இன்னொருத்தர் செல்போன்ல ஏதாவது ஒன்று பார்ப்பான். அப்போ வகுப்புக்கு வரும்போது வகுப்புல மாணவர்களை எங்கேஜா அவங்களை படிக்கிறதுலயே கவனமா வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த தவறானதுக்கு போக மாட்டோம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அவேர்னஸ் கேம்பியன், பிரச்சாரங்களை, விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நடத்துவது, பேரண்ட் மீட்டிங், அடிக்கடி பேரண்ட் மீட்டிங் கூட்டி நடத்துறது. அடுத்து ஷேரிங் தி சக்சஸ் ஸ்டோரிஸ். ரொம்ப இதே மாதிரி தொழில் தொடங்கி சக்சஸ் ஆனவங்க, ரொம்ப கல்வியில உயர்ந்து நிற்கக்கூடியவங்க, அவங்கள மாதிரிக்கான அந்த சக்சஸ் ஸ்டோரிஸை வந்து அவங்களுக்கு வந்து இந்த கம்யூனிட்டி என்கேஜ் ப்ரோக்ராம் மூலமாக பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய ஏஜென்சி நோடல் ஏஜென்சி யாரை பயன்படுத்துறாங்க அப்படின்னா லோக்கல் பஞ்சாயத்து அண்டு எஸ்ஹெச்சி அப்படின்றது சொல்லக்கூடியதை பயன்படுத்துறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட் அண்ட் லோக்கல் லீடர்ஸ். இதுல வந்து யாரு வந்துன்னா பேரண்ட் அண்ட் லோக்கல் லீடர்ஸ். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் கூப்பிட்டு அதை நம்ம நடத்துறாங்க. பேரண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்துவாங்க. அடுத்து மந்த்லி பார்த்தோம்னா இது வந்து மந்த்லி எது வரைக்கும் ஜூன் 2025 இருந்து மார்ச் 2026 வரைக்கும் இந்த கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை செய்யணும். பேரண்ட்டுக்கும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பார்ட்டிஸை இணைச்சுக்கிட்டு, இப்போ ஒரு பஞ்சாயத்துல இருக்க ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராம தலைவரை கூப்பிட்டுக்கணும், பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட்டுக்கிட்டு நீங்க இந்த திட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதன் மூலமா என்ன வருது, இன்க்ரீஸ் தி கம்யூனிட்டி சப்போர்ட் அண்ட் அவேர்னஸ். ஸோ அது மூலமாக அந்த குறிப்பிட்ட அந்த சமூகத்தினுடைய அந்த சப்போர்ட்டும் அந்த விழிப்புணர்வும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றதா நம்மளுக்கு இங்க கொடுக்கக்கூடியது. தென் லாஸ்ட் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஃபார் கேர்ள்ஸ். குழந்தைகளுக்கு, அதாவது பெண் குழந்தைகளுக்குன்னு சில டிராப் அவுட்ஸுக்கு வந்து சில ஸ்கீம்ஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்றாங்க. அது யாருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் சொல்றாங்க பாருங்க, டைலரிங், தையல் பயிற்சி சொல்லி தருது, ஹெல்த், சுகாதாரம் தொடர்புடைய கோர்சஸ் நடத்துறது, அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் ஃபார் கேர்ள்ஸ் டிராப் அவுட்ஸ். அவங்களை எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ளுது, இதெல்லாம் வந்து என்னன்னா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஃபார் கேர்ள்ஸ், எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. ஸோ இதனோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ். அவங்க என்ஜிஓட சேர்ந்து இதை செயல்படுத்துறாங்க. அதே மாதிரி வந்து டார்கெட் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுடைய ட்ராப் அவுட்ஸ் வந்து, கேர்ள்ஸ் ட்ராப் அவுட் வந்து ஏஜ் ஆஃப் 14 to 25 இயர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஸ்கீம்ல ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஃபார் ட்ராப் அவுட்ஸ் கொண்டு வராங்கல்ல, விமனுக்குன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸுக்கு, அவங்களுக்கு இதுல வருவாங்க. இது எந்த இயருக்குள்ள டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2025 to 2026 வரைக்கும் இந்த டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க இயர். எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் பார்ட்டிசிபேஷன், எம்பவர்மெண்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் ட்ராப் அவுட்ஸ்.
ஹையர் பார்ட்டிசிபேஷன், அதிக அளவுல அவங்கள வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். தென் எம்பவர்மெண்ட், அவங்களுடைய திறன்களை வந்து ட்ராப் அவுட்டுக்கான அவங்களுடைய திறன்களை எம்பவர்மெண்ட் மேம்படுத்தணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. தென் லாஸ்ட் ஒன் வந்து டிஜிட்டல் எஜுகேஷனல் அக்சஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த வேர்ல்ட்ல இருக்கோம்? டிஜிட்டல் இயரா, டிஜிட்டல் இயரா, தொழில்நுட்ப காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த டிஜிட்டல் எஜுகேஷன் அப்படின்றது மஸ்ட். இன்னைக்கு டிஜிட்டல் லேர்னிங் ப்ரோக்ராம் வந்து தொடங்கிருச்சு. அப்ப அதையும் நம்மளுக்கு சொல்லித்தரணும். இ லேர்னிங் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு ஆன்லைன் கோர்சஸை வந்து யூஜிசி ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இ லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும். அப்போ ஃப்ரீ இ லேர்னிங். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கல்வி சேனல்னு ஒரு ஒரு டிவியை தொடங்கியிருக்காங்க. COVID-19 பின்னாடி வந்து கல்வி சேனல் தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் இதே மாதிரி கல்வி சேனல் வந்து சுயம் பிரபா, அந்த மாதிரி வந்து 24 hour டிடிஹெச் சேனல் அவங்களும் தொடங்கிது. அப்ப ஃப்ரீ இ லேர்னிங். இ லேர்னிங்னா என்னது? எலக்ட்ரானிக் லேர்னிங். அப்ரிவேஷன் கொஸ்டின்ல கேட்பான், ஜிகே கொஸ்டின். இ லேர்னிங் மீன்ஸ் எலக்ட்ரானிக் லேர்னிங். எனிதிங் யூ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் இ லேர்னிங் அப்படின்னா என்னது? த்ரூ தி எலக்ட்ரானிக், த்ரூ தி பிடிஎஃப் ஃபார்மேட், த்ரூ தி ஆன்லைன், த்ரூ தி லெக்சரர்ஸ் நோட்ஸ், த்ரூ தி யூடியூப் ஆர் எனி வீடியோ கான்டென்ட். ஸோ வீடியோ, எனி டைப் ஆஃப் வீடியோ கான்டென்ட் இஸ் எலக்ட்ரானிக் கான்டென்ட். ஸோ அதே மாதிரி வந்து எனி டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்டென்ட். இப்போ நீங்க ஆன்லைன்லாம் டெஸ்ட் எழுதுறீங்களா, இதெல்லாம் அது ஓரியன்ட் தான். ஸோ அப்போ வந்து ஃப்ரீ இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ், டிவைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் டிஜிட்டல் லேர்னிங். ஸோ அப்போ டிவைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஃப்ரீ லேர்னிங், இ லேர்னிங் பண்ணணும்னா அப்போ என்ன, ஒரு கல்லூரி இருக்கு, ஒரு பள்ளி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் இந்த டிஜிட்டல் எஜுகேஷன் லேர்னிங்கை நம்மளால ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். திட்டத்தை கொண்டு வந்துடலாம். செயல்படுத்துறதுக்கு எக்யூப்மெண்ட் வேணும்ல. அது வந்து யாரை வச்சு பண்றாங்க அப்படின்னா எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ஸ் அவங்களோட சேர்ந்து இது பண்றாங்க. யார் டார்கெட் ஜோன் அப்படின்னா 2 பேருமே வச்சுட்டாங்க, ரூரல் அண்ட் அர்பன் பூவர் டிராப் அவுட்ஸ். ரொம்ப பூவரா இருக்கக்கூடிய டிராப் அவுட்ஸ், பள்ளியிலிருந்து இடைநிற்ற மாணவர்களுக்கான கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற மாணவர்கள் 2 பேருமே. ஏன்னா இது ஒரு அடிஷனல், அர்பன் வந்து இதுல சேர்த்துப்பாங்க.